Hi, this is Jayanti. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். சிக்கனை வச்சு. இட் இஸ் கடாய் சிக்கன். இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க போகலாம். Chicken 750 grams, ginger garlic paste 1 teaspoon, வெங்காயம் 1, தக்காளி 2, மஞ்சள்தூள் 1 teaspoon, மிளகாத்தூள் 2.5 tablespoon, மல்லித்தூள் 1.5 tablespoon, சீரகத்தூள் 1 teaspoon, கரம் மசாலா 1 teaspoon, லெமன் ஒரு half, கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம், ஆயில் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ கடாய் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாயை போட்டுக்கலாம். அது காயிட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போது சிக்கனை எடுத்து எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். நான் 750 grams ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் நான் எதுவுமே போட்டு மேரினேட்லாம் பண்ணலை. வெறும் பிளெயின் சிக்கன் தான். அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இதில் நம்ம 1 டீஸ்பூன் ஃபுல் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் நான் எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். நம்ம எவ்வளோ காரம் போட்டாலும் நம்மளுக்கு அது காம்பன்சேட் பண்ணிவிடும். இப்போ இதில் 2 to 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த மசாலாலாம் பேர்ன் ஆகாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிம்லையே வச்சு குக் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் போட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர், பாதி கப்பு ஊற்றினா போதும், நிறைய ஊற்றிடக்கூடாது. அதை ஊற்றி நல்லா எல்லாம் இந்த மசாலா இந்த தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வேக விடணும். இடையில நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காமல். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். இது மசாலுக்காக உப்பு போடுறோம். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு
இதில் வந்து நான் பெருசாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயம் நல்லா இதில் வந்து இப்போ போட்டோம்னா நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரு பச்சை மிளகாவை நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். கொத்தமல்லியில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து நம்ம முன்னாடி போடக்கூடாது. இதில் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் போட்டுக்கணும். நம்ம இப்போ போட்டுக்கலாம், ஏன்னா கசப்பு தன்மை கொடுத்துரும் சம்டைம்ஸ். இதில் ஒரு ½ லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து அடி பிடிக்காமல் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி போடாமல் தான் வேக விட போகிறோம். அப்புறம் உங்ககிட்ட பெரிய தவா இருந்துச்சுனாக்கா நீங்கள் நல்லா அந்த தவாலேயே பண்ணலாம், அது கூட நல்லா வரும். நார்மலாக நம்ம வந்து சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு தான் வெங்காயம் தக்காளிலாம் போடுவாங்க. இதில் வந்து நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜில் போடுறோம், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாவ், சூப்பர், நல்லா வந்திருக்குது. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ண வேண்டியது தான். கடாய் சிக்கன் பண்ணி காட்டியிருக்கேன். இதை ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், சப்பாத்தி நானுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். கடாயில் இருக்கும்போதே ஹாட்டாக சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர்.